ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் பாதாமும் முந்திரியும் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த பாதாமும் முந்திரியும் வறுபட்டதும் அதை நம்ம எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் 1 கப் அளவு அவல் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த அவல் நல்லா வறுபட்டுருச்சு. 2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகு இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு வெள்ளைப்பாகு சேர்த்துருக்குறேன். லாஸ்ட்டாக இந்த முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல்